ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் வச்சு ரொம்ப சிம்பிளாக புளிக்குழம்பு. நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வளவளப்பும் டக்குன்னு போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா எப்போவும் நீங்கள் எப்படி வதக்கி எடுப்பீங்களோ அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் போட்டதெல்லாம் வதங்கிருச்சு. இதே மாதிரி இன்னும் 2 தடவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்த்தலை. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததான் 3 சின்ன சைஸ் தக்காளி, அதை நல்லா பொடுசாக கட் பண்ணி அந்த வெங்காயத்து கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணுறதுனால இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அதுலேருந்து டபுள் மடங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளி, அதை கரைச்சி இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு குழம்புலாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைடில் லேசாக ஆடை படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கினால குழம்பு நல்லா வேகும் பொழுது வெண்டைக்காயில் இருக்க எண்ணெயும் அந்த குழம்புல இருக்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நம்ம தாளிப்பில் சீரகம் போட்டோம்ல, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகமும் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய டேஸ்ட்டான புளிக்குழம்பு வெண்டைக்காய் வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாதத்து கூட சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.